சபையில நிறைய நேரம் சாட்சி நேரம் வரும்போது சிலர் உற்சாகமா போய் சொல்லுவோம், சிலர் அப்படியே தயங்கி இருப்போம். மார்கரெட் என்ற ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப சாட்சின்னு சொல்லிட்டா போதும் எழுந்து முதல்ல என்ன செய்வாங்களா, சாட்சி சொல்லுவாங்களாம். ஸ்பெஷலி அவங்க எப்படி ரட்சிப்பு உள்ளானாங்க, எப்படி ஏசப்பா அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பத்தி எப்படி மாறுச்சு, அதெல்லாம் நினைச்சு துதி செலுத்தி கொண்டே என்ன செய்வாங்களாம், அவங்க எப்பவுமே சாட்சி சொல்ல தயாராக இருப்பாங்க. அதே போலதான் சங்கீதக்காரனை பாத்தீங்கன்னா 66ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்துல தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய இருதயம் பூரிப்படைகிறது. அவர் சொல்றாரு, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்று எழுதுகிறார். அற்புதமான விதத்துல என்ன செய்தார், இயேசு அவங்கள வழி நடத்தினார். தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தார். பாதுகாத்தால் உபத்திரவம் மற்றும் அனுபவங்கள் ஆகியவற்றின் பாதையில் கடந்து நன்மையான இடத்தை அவருடைய ஜனங்கள் அடைந்திருக்கின்றனர். கிறிஸ்துவ விசுவாசிகளுடன் நமக்கு சில பொதுவான வாழ்க்கை அனுபவங்கள் இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்திலும் பிரத்யேகமான அனுபவங்கள் அவரவருக்கு கிடைக்குது. தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்களா? உங்களுடைய வாழ்க்கையில அவர் எவ்வாறு கிரியை செய்தார் என்பதை மற்றவர்கள் கேட்க நீங்கள் பகிர்ந்து கொண்டதுண்டா? இல்ல நாளைக்கு நான் டே ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு தேவன் எப்படி என் வாழ்வில கிரியை செய்தார் என்று ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு உறுதியோடு தூங்குங்க. வசனம் 16 சொல்லுது, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தாவீது இவ்வாறு கூறுகிறார். அதே போல நம்முடைய சாட்சி மற்றவர்களோடு நாளைக்கு பகிர்வோம். அந்த மகிழ்வோடு இன்று உறங்க செல்வோம். குட் நைட்.